கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 2 அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமைய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமைய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் வளர வேண்டுமென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனத்தின் மீது கர்த்தருடைய வார்த்தைகளின் மீது நாம் வாஞ்சியா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, ஆவிக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தையின் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு நாம் இருக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி உண்டாகும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? அவருடைய வார்த்தையை நேசிக்கிறோமா? வாஞ்சிக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மாம்ச கிரியைகள் நமக்குள் செயல்படக்கூடாது. சகல துர்குணத்தையும் கெட்ட குணங்கள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். சகலவித கபடத்தையும், பிரியமானவர்களே, மற்றவர்களை ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, மாய்மானத்தோடு வாழ்வது, இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். ஹல்லேலூயா. பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, பிரியமானவர்களே, பொறாமையான எண்ணங்கள், மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது, மற்றவர்களுடைய சொத்துக்களை பார்த்து பொறாமைப்படுவது, நம்முடைய வாழ்க்கையிலே பொறாமை என்ற எண்ணம் நமக்குள் வரக்கூடாது. புறங்கூறுதல் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மற்றவர்களை பற்றி தவறாய் பேசுவது, மற்றவர்களை பற்றி அவர்கள் இல்லாத நேரங்களிலே தவறாக பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களே வாழ வேண்டும். நீதிமான் அயலான் பேச்சை பேச மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மற்றவர்களை பற்றி புறங்கூறுவது, தவறாக பேசுவது, அவதூறாக பேசுவது, இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒழித்துவிட்டு நாம் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளின் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருந்து அவைகளை தியானிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி வேண்டுமென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டுமென்றால், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வசனத்தின் மீது வாஞ்சியோடு இருப்போம். கர்த்தர் மீது விருப்பத்தோடு இருப்போம். அவருடைய வார்த்தைகளை வாசிப்போம், தியானிப்போம், நேசிப்போம். அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையை வழிநடத்தி வந்த கிருபைக்காக, அன்பிற்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் யாரெல்லாம் இணைந்திருந்து இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, நன்மையினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை காரியங்களுக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவனை அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. உடைய கரங்களிலே முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் உதவி செய்வீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. நன்மையினாலும் கிருபையினாலும் அலங்கரிப்பீராக. தேவையில்லாத நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதிங்கப்பா. அன்னாலை ஆசீர்வதித்தவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சுகப்படுத்துவீராக. அப்படி சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனங்கள் எல்லாம் மறையட்டும், வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டும். என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி போராடுகிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு திட்டமாய் பேசுங்க. அதிகாலையிலே எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது பலனை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த தீமைகளும் கொண்டு வராதபடிக்கு வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைக்குள்ள உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். இரவில் வருகிற பயங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விளக்கங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாக வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. பலப்படுத்துவீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.